ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நலமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு புது கதையோடு தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க என்ன கதை அப்படின்னு பார்க்கலாம். என் பேர் பார்த்தீங்கன்னா மாலா. என்னோட ஒரு உறவினர் மூலியமாக என்னோட ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்துச்சு. நான் முதல்ல வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு கணவர் வெளிநாட்டில் இருக்கிறதுனால நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் ஏன்னா அப்போ தான் பொண்ணு காலேஜ் முடித்து ஒரு வருஷம்தான் ஆகுது. அவள் ஒரு மீடியமான ஒரு கம்பெனியில் ஒரு டைப்பிஸ்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கிறப்போ இப்போ தான் வேலைக்கு போயிருக்கா. அவள் கல்யாணம் வேண்டான்னா. ஆனால் என்னோட அந்த உறவினர் என்ன சொன்னார்னா, ரொம்ப நல்ல பையன், வசதியெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆசையாக நிறைய வார்த்தைகள் இப்போ பேசினார். சரி, ஓகே, ஏதோ இவ்வளோ தூரம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப வருடம் எங்களுக்கு பழக்கம். இன்னொன்று சொந்தக்காரவங்க வேறு அப்படிங்கிறதுனால நான் ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டேன். முதல்ல வேண்டான்னு தான் சொன்னேன். என்னை கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தொடர்ந்து ஃபோன் பண்ணி மாப்பிள்ளையை பாருங்கள், ஃபோட்டோலாம் பாருங்கள், ஜாதகம் பாருங்கள், அது இதுன்னு சொல்லிவிட்டு நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிக்கிட்டே இருந்ததுனால, நான் சரி வேறு வழி இல்லாமல் நம்ம இது பண்ணால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இது பண்ணேன். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கு அடுத்தது மறுநாள் என் கணவர்கிட்ட சொன்னதுக்கு அவர் சொன்னார், சரி நல்ல இடமா இருந்துச்சுன்னா பார்க்கலாம், உடனே முடிக்கணும்னு அவசியம் கிடையாது, பார்த்து விசாரிச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் என்கிட்ட சொன்னார். சரின்னு மறுநாள் அவருக்கு நான் கால் பண்ணி சொன்னேன். இது மாதிரி நீங்கள் பொண்ணு பார்க்க வர்றதுன்னா வாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க ஒரு 5 பேர் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அழைச்சிட்டு வந்தார் மறுநாள். நானும் என் பொண்ணை புடவையெல்லாம் எல்லாம் ரிலேட்டிவ் என்னோட தங்கச்சி வந்திருந்தாங்க. அப்புறம் என்னோட நாத்தனார் எல்லாம் புடவையெல்லாம் கட்டி எல்லாம் ரெடி பண்ணி இது பண்ணாங்க. பையனும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே தான் இருந்தான். 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த பையனை எங்கேயோ பார்த்துருக்கோமே, எங்கேயோ அந்த பையனை பார்த்துருக்கோங்கிற மாதிரி முதல்ல ஃபோட்டோவில் பார்த்தப்ப எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. நான் நேரில் பார்த்தப்போ ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருக்குற மாதிரியான, இதற்கு முன்னாடி ஏதோ ஒரு கல்யாணத்தில் பார்த்துருக்கோம், நம்ம சொந்தக்காரவங்க கல்யாணம் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யோசனை வந்துச்சு. அதாவது ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போனப்போ பையன் தான், பொண்ணு நமக்கு சொந்தக்காரவங்களாக இருந்த மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருக்குது அப்படின்னோடனே, நான் அப்போதைக்கு சரி ஓகேங்க, பார்த்துட்டு நாங்கள் யோசிச்சு சொல்கிறோம் அப்படின்னோடனே, அவங்க பொண்ணெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்குங்க, ஓகே அப்படி இப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானுமே சொல்லி பேசி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு அடுத்தது என்னோட 3வதா தங்கச்சிக்கு அவள் எல்லா விசேஷத்துக்குமே எங்கள் வீட்டுக்கு போவா. எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போவா. நான் கூட ஒரு சிலது போவேன், சிலது போக மாட்டேன். முடியலைன்னா போக மாட்டேன், உடம்பு இல்லைன்னா. அவள் எல்லாத்தையுமே அட்டெண்ட் பண்ணுவாள், எல்லாம் இது பண்ணுவாள். அப்படியே கொண்ட ஆள் தான் அவள். சரி, அவளுக்கிட்ட நம்ம கேட்போம்னு சொல்லிவிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களெல்லாம் அனுப்பிட்டேன். அனுப்பி முடிச்சுட்டு எனக்கு ஆனால் டவுட்டாகவே இருந்துச்சு. என் பொண்ணுக்கும் அந்த மாப்பிள்ளை ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அவளுமே சொல்லியிருந்தா. இருந்தாலும் எனக்கு இந்த விஷயத்தில் முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப குழப்பமாகவே இருந்ததுனால, அவள் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் தான் ஃபோன் ஆன் பண்ணுவாள். ஈவினிங் வரைக்கும் ஃபோன் ஆனில் இருக்காது. அதனால ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கு மேலே அவளுக்கு பண்ணினேன். பண்ணதுக்கப்புறம் என்னக்கா இது மாதிரி சொன்னுச்சு, நடாக்கா சொன்னுச்சு, இது மாதிரி ஏதோ இன்னைக்கு ரேஷ்மாவை பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்களே, என்ன ஒன்றுமே நீ சொல்லலை அப்படின்னோடனே, அப்புறம் இந்த விவரத்தையெல்லாம் நான் சொன்னேன். இது மாதிரி நம்மளோட இவர் இருக்கார்ல, குமார் மாமா தான் இந்த எல்லாம் நல்ல இடம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையும் சொன்னதுக்கப்புறம், ஓ அப்படியா, சரி சரி, அதெல்லாம் கரெக்டு தான், என்ன மாப்பிள்ளை என்ன பண்ணுறா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, இது மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லா விவரத்தையும் சொன்னோன்னே நல்ல இடமா தானே இருக்குது, முடிக்க வேண்டியதுன்னு. இல்லடி, எனக்கு அதில் தான் ஒரு டவுட் இருக்குது, அதனால தான் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்ட்டு சொன்னேன். சொன்னோன்னே, என்ன டவுட்டுக்கா, என்னாச்சு, ஏன் குடும்பம் ஏதாச்சும் சரியில்லையா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லடி அந்த பையனை நீயும் நானும் ஏதோ ஒரு கல்யாணத்தில் அந்த பையனை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ கல்யாணத்தில் நம்ம மாப்பிள்ளையாவே பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு. ஆனால் நம்ம வேறு யாராச்சும் ஒரே மாதிரி இருப்பாங்க சிலது, நம்ம உனக்கு தெரியாமல் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ மாப்பிள்ளை அட்ரஸ் இதெல்லாம் மட்டும் அனுப்பு, ஃபோட்டோ அனுப்பு, நான் எல்லாம் விசாரிச்சுட்டு ஒரு 1 மணி நேரத்தில் உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் தங்கச்சி ஃபோனை வச்சுட்டா. நானும் என் பொண்ணும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஏம்மா நீ குழப்பமா இருந்தால் வேண்டாம்மா, அப்படி ஒன்றும் இது என்ன நம்ம பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. அதோட அப்பா வேறு அடுத்த மாதம் லீவில் வருவார், அவர் வந்ததுக்கப்புறம் மெதுவாக பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம், இது ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு சொன்னா, நானும் இப்போ தான் வேலைக்கு போகிறேன், 1 வருஷம் ஆகட்டுமா, இன்னும் 1 வருஷம் போனாலும் பரவாயில்ல, நீ என்னை கேட்டுட்டதுனால தான் நானே அன்றைக்கி கிளம்புனேன், எனக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் விருப்பம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி என் பொண்ணு என்கிட்ட சொன்னான்.
அதுக்கெல்லாம் இல்லடி, எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது, அதை சரிப்படுத்திக்கிட்டு இதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, சரி அப்போனா உனக்கு குழப்பமா இருக்குன்னா நம்ம பார்த்துக்கிட்டே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே,